இவங்களுக்கு வந்து இதை தாண்டி வந்து தனியாக நின்று ஓகே ஒரு தொகுதியில் 1,400,000 ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியுமானா எந்த தொகுதியிலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுக வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஊண்டி நிற்குது. இப்போ பார்த்தா அதிமுக வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இறங்கி வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக கட்டமைப்புன்னு இருக்குல்ல. ஸோ இந்த கட்டமைப்பு பார்த்திங்கன்னா திமுகவுக்கு நம்பர் 1 அதிமுக இருக்குது, அப்புறம் பிஜேபி இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது, விசிக வந்து கூட்டணி அதுவும் நல்ல ஒரு கட்டமைப்போடு இருக்குது தமிழ்நாடு முழுக்க. தாவேகா வந்து கட்டமைப்பு இருக்கான்னா இப்போ தான் ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்தெந்த தொகுதியில் அதில் அவங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல, அவங்க எத்தனை மாவட்டமாக 38 மாவட்டத்தை வந்து அவங்க அரசியல் வந்து எத்தனை மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க, எவ்வளோ மாவட்ட செயலாளர், அவங்க வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க என்னங்கிறது பொதுமக்கள் அளவுக்கு தெரியாது. பத்திரிகையாளர்களுக்கு நமக்கு அப்படி வந்து ஓரளவு தெரிஞ்சால் கூட பொதுமக்கள் அளவுக்கு எந்த தெரியுமே தெரியாது. அது போக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஒருத்தர் ஒரு வேட்பாளர் தாவேக்கால ஒரு வேட்பாளர் வந்து நியமிக்கிறான்னு வச்சுங்களேன், அவர் அந்த தொகுதியிலிருந்து அந்த மக்களோட ஒன்றா பழகி ஒன்றா இருந்து நல்லது கெட்டதுக்கெல்லாம் கலந்துக்கிட்டு அங்கே இருந்தால் ஓகே தாவேக்கா அவர் ஓட்டு போடுவாங்க. இது புதுசாக பிறந்திருக்க குழந்தை 1.5 வருஷம் ஆச்சு. அப்புறம் புதுசாக அங்கே இருக்க கேண்டிடேட்டும் புதுசாக தான் இருக்க முடியும். புதுசாக இருந்தால் அவங்களால எந்த அளவுக்கு மக்களோட இணக்கமாக போக முடியும் அப்படிங்கிறது ஒன்று. அது போக இதெல்லாம் வந்து இதுக்கான இந்த தாவேக்காவோட ஓட் பேங்க் வந்து 80 லட்சம் ஓட்டு அதிகபட்சம். ஓகே 80 லட்சம் ஓட்டு வாங்கி எந்த இடத்துலையும் ஜெயிக்க முடியாது. அது சொல்லட்டோமா? இப்போ இந்த 80 லட்சம் ஓட்டில் வந்து முஸ்லீம்ஸ் நிறையா உண்டு, கிறிஸ்தவர்கள் உண்டு, தலித்து நிறையா உண்டு, எல்லாம் சேர்த்து. ஓகே இப்போது கரூர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் அதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பெரிய பாதிப்பு என்ன தெரியுமா? அந்த கரூரில் மரணம் நிகழ்ந்த உடனே பிஜேபி சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் பின்னாடி வந்து எல்லாம் பண்ணாங்க இல்லையா? அதில் வந்து சோஷியல் மீடியா எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்போது இவர் வந்து பிஜேபியோட சி டீம், ஏன்னா பி டீம் வந்து வேறு கட்சியை சொன்னாங்க. அப்போ இவர் வந்து பி டீமா சி டீம் ஏதோ ஒரு டீம், பிஜேபியோட டீம் இவர் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சா?